ஹாய் ஹலோ வணக்கம். இது ஸ்டோரிஸ் ஃப்ரம் தி காஸ்மாஸ். இது வந்து ஸ்டார் ஸ்டோரிஸ் சீரீஸ், தாரைகளோட கதைகள். அந்த வரிசையில் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பேச ஆரம்பித்து நரசிம்மர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் முன்னாடி வீடியோவில். இப்போ வந்து ப்ராப்பராக சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்குரியதுன்னு நம்ம ஏன் அதை சொல்கிறோம், அதை சுற்றி இருக்கிற சில டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவுடைய தீம். ஸோ நரசிம்மர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்ட்ராட்டஜி, அட்மினிஸ்ட்ரேஷன், கிங்ஸ்மேன்ஷிப், அதுக்கான ஒரு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? கம்ப்ளீட்டாக வந்து மனிதன் தங்கிட்ட இல்லாத ஒரு மேனிஃபெஸ்டேஷனை சிங்கத்துக்கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், அதாவது கிபான்ஸ், ஏப்ஸ்ட்டு இல்லாத ஒரு குணம் அது. ஒரு குரங்கு கூட்டத்தலைவரும் இன்னொரு குரங்கு கூட்டத்தலைவரும் சேர்ந்து இன்னும் மூணாவது கூட்டத்தை தாக்குறதுலாம் எங்கேயுமே இல்லை. ஓகே, தோ சிங்க கூட்டத்தை விட குரங்கு கூட்டம் பெருசாக வரும், 30-40 குரங்கு வரைக்கும் இருக்குனாலும் அந்த மாதிரி வந்து யூனியன் செட்டப்பே கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் நம்ம வாழ்கிறோம். வி ஆர் எலிவேட்டட் தாட் ப்ராசஸ். நம்ம சொல்கிறதுக்கு காரணம் எல்லா தாட்ஸையும் நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம், கற்றுக்கிட்டோம். அதனால தான் நம்ம தாட்ஸ் வந்து இவ்வளோ எலிவேட்டடாக இருக்குது. மிச்சம் கற்றுக்கலை. இன்றைக்கி ஸ்கூலில் நம்ம குழந்தைகிட்ட சொல்கிறோம்ல, ஸ்கூல்லையோ லைஃப்லையோ நம்ம சொல்கிறோம்ல, எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா தப்பிச்சிடுவேன், லேர்ன் பண்ணலைன்னா அதே இதுக்குள்ள தானே சுற்றிட்டு இருப்பீங்க. அப்போ அது அவ்வளோதான் எவல்யூஷன். நீங்கள் பாடியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தாட்ஸ் எவல்யூஷனுங்கிறது அவ்வளோதான். ஒரு இதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறது. ஸோ நம்ம எல்லாத்துலேருந்துமே கற்றுக்குறோம், கற்றுட்டு எவ்வளோ ஆகிட்டு போகிறோம். ரைட். அதில் நரசிம்மங்கிறது மனுஷன் 40 வருஷத்துக்கு மேலே சிங்கத்துலேருந்து ஸ்ட்ராட்டஜிஸை ஒன்றா இருந்து கிங்ஸ்மேன்ஷிப், திரும்ப தான் சொல்கிறேன், ஒரு இடத்த ஆட்சி பண்ணுறதுக்கான ஞானம், அறிவு, தெளிவு, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கான கிளாரிட்டி, இதெல்லாம் தான். அதே மாதிரி அந்த ஞானத்தை அறிவாக அவர் கொடுப்பார். இதுதான் நரசிம்மர். இப்போ இதே குணநலங்கள் வந்து சுவாதிக்கு சொல்லப்பட்டிருக்கா, கொடுக்கப்பட்டிருக்கா? அப்போ இது ரெண்டும் வந்து மேட்ச் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு இன் எக்ஸிஸ்டன்ஸ் காட்ஸில் சுவாதின்னு வணங்க ஆரம்பித்தப்போ நரசிம்மர் இருந்தாரானா வாய்ப்புகளே இல்லை. ஆரம்பத்தில் இவன் வந்து சிங்கத்தோட அந்த குணநலங்களை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறான். ஆமாம். அப்புறம் ஷாமனிசம், தான் உடம்புல சிங்கத்தை வர வைக்கிறது, அந்த எனர்ஜி வந்துடுச்சுன்னு நம்புறது, இது எல்லாமே. அப்புறமா எலிவேட் ஆகி அந்த தாட்டு சின்னதாக வந்து பெருசாகி கடைசியில் ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு அவர் ஒரு முக்கியமான பேந்தியோம் காடாக மாற்றப்பட்டு அவருக்கு ஒரு கதை எழுதப்பட்டு அப்படி தான் இது. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் வந்துடும், அப்புறம் தான் கதை வரும். முதல்ல நம்ம செஞ்சுருவோம், அப்புறம் தான் சட்டம் வரும். சட்டத்துக்கு அப்புறம் அதை செஞ்சு பார்த்துட்டு இப்போ நீங்கள் கதை ஏன் அப்புறம் வருதுன்னா இன்னொருத்தருக்கு சொல்லும்போது அதை நம்ம கதையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுன்றதுனால அது கதையாக மாற்றுறோமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸை? ஆமாம், உங்கள் அனுபவத்தை நீங்கள் வந்து எப்படி பகிர்வீங்க? ஆமாம், கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி அவங்களுக்கு புரியக்கூடிய மொழிகளில் நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம், இது எனக்கு நடந்துச்சுங்கிறத அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். கரெக்ட், புரியக்கூடிய மொழியில் நீங்கள் சொல்கிறீங்க. ஒருத்தரோடது இன்னொருத்தருக்கு மேட்ச் அவுட் ஆகணுங்கிற சம்மந்தம் இல்லை. பெரும்பான்மையான மக்கள் இது நடக்குதுன்னு நம்புறதுனால இவங்களோட கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. அது தனித்தனியாக அவங்களுக்கான அனுபவம். ஒரே ஒரு தெய்வத்திட்ட இவ்வளோ பேருக்கும் கனெக்ஷன் கண்டிப்பாக நடந்துச்சுன்னா இவ்வளோ தெய்வங்களே உற்பத்தி ஆகிருக்காது. அப்போ தொழிலுக்கான தெய்வம் அப்படி தானே 5-6 தொழில் சேர்ந்து ஒரு பெருந்தொழிலாக மாறும்போது அந்த சிறு தெய்வங்களுக்கு ஒரு பெரிய தெய்வம். இப்போ பொற்கொள்ளர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்க மாதிரி இண்டஸ்ட்ரி இருந்திருக்காது, எல்லாமே கம்பெனி இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் மைன் பண்ணி எடுத்துகிட்டு அதுங்கேருந்து பக்கத்துலேயே இன்னொரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த கோல்டை வந்து ஆர்னமெண்ட்டாகவோ இல்லை பாராவோ மாற்றக்கூடிய விஷயமாகும். அப்புறம் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி நீங்கள் வந்து ஆர்னமெண்ட் செய்கிறீங்க. அச்சு இதில் செய்கிறது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கில் தேவைப்படுமா? அப்போ குரூப் ஆஃப் பீப்புளாக நீங்கள் பிரிவீங்களா? இப்போ அப்படி தான் ஆகும். இப்போ இது மொத்த ப்ராசஸ் நீங்கள் வந்து கோல்டு மைனிங்லேருந்து கோல்டு ஆர்னமெண்ட் எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தான். ஆனால் வேலை அப்படி இல்லைல்ல. அவன் ஒருத்தன் மண்ணில் வேலை பார்ப்பான், மண்ணுக்குள்ளே இப்போ தோண்டி பாதாளம் வரைக்கும் போவான். ஒருத்தன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுற இடத்துல நெருப்புலேயே வேலை பார்ப்பான், உருக்கி எடுக்கணும்ல, அவன் கம்ப்ளீட்டாக நெருப்பு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நுணுக்கமாக கண்ணுக்கு கொடுத்து வேலை, வேரியஸ் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. அப்போ வேரியஸ் ஸ்கில்ஸ் தேவைப்படும் போது வேரியஸ் தெய்வங்களும் தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன்றைக்கி போடுற மாதிரி அன்றைக்கி அரசர்கள் முடிவு பண்ணி ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் போடுறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இவங்க 3 பேர்த்தையும் ஒரே காம்ப்ளெக்ஸில் கொண்டு வராங்க.
பக்கத்து செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, ஏன்னா தூரத்தை குறைக்கிறது. அப்போ என்ன பண்ணுவீங்க, என் ப்ராடக்ட்டு தங்கம் மட்டும்தான். 3 பேருக்கும் என் ப்ராடக்ட் தனி. 4வதாக ஒன்று உருவாகணும். அப்போ இந்த 3ஐயும் உள்ளடக்கி 4வது பெருதெய்வம் வந்து உட்காரும். இவங்க எல்லாம் இணைந்து வேலை பார்க்கறது எனேபிள் பண்ணுறது. இந்த 3 பேரை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்திருப்பாங்கல்ல. இப்போ 3 பேர் ஏற்கனவே இருந்தாங்க. 4வதாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அரசர் உட்கார வைக்கிறாருல, அவங்க அந்த தெய்வத்தை வழிபட ஆரம்பிப்பாங்க. அப்போ இதுங்க சிறு தெய்வங்களாகவும் அது பெரு தெய்வங்களாகவும் மாற ஆரம்பிக்கும். அந்த பேந்தியான் ஆஃப் காட்ஸ்குள்ளே இவங்க போய் இன்க்ளூட் ஆகிக்குவாங்க. ஓகே. ஸோ இப்படியே யோசிச்சிங்கன்னா தான் இந்த சார்ட்டும் இந்த ட்ரீயும் புரியும். இப்போ பல்வேறு விதங்களான கூட்டமைப்பு கதைகள் ஒன்று சேரும்போது ஒரு பெருதெய்வம் உருவெடுக்குது. ரைட். அந்த பெருதெய்வம் ஏதோ ஒரு சிறு தெய்வத்தோட எவல்யூஷனாக இருக்கலாம், இல்லை புதிதாகவே உருவாக்கி கொண்டு வரப்பட்ட தெய்வமாகவும் இதை இணைச்சிருக்கலாம். சரபேஸ்வரர், நிறைய தெய்வம் அப்படி இருக்காங்க. ஓகே. புதுசாக திடீர்னு இறங்கியிருப்பாங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் மெஷராக இருக்கும். ஓகே. ஸோ இப்படி தெய்வங்களுக்கானது ஆரம்பத்தில் இந்த உருவங்கள் இதெல்லாம், அதாவது அந்த தொழிலுக்கானதுன்னு வர்றதுக்கு முன்னாடி மனிதனோட நகர்வுக்கானதுன்னு ஒன்று இருக்குல்ல. கரெக்ட். ஸோ தொழிலுக்குலாம் வரதுக்கு முன்னாடியே நகர்ந்து ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம் ஆமாம். நீங்கள் எதுக்கு நகர்ந்துருப்பீங்க சொல்லுங்க? நாகரிகத்துக்கே போகாதீங்க, முன்னாடி அதுக்கும் முன்னாடி நகர ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமாம். நீங்கள் விவசாயம், எனக்கு ஒரு உணவு வேணும்னா நான் நகரணும்ல, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஹண்டிங் பண்ணுறது, ஹண்டிங்க்கும் உங்களுக்கு தேவை. சீசனல் சேஞ்ச், சர்வைவல்கே தேவை மூமெண்ட், நகர்றது. ஆமாம். அதாவது ரொம்ப தூரம் நகர்றீங்களோ இல்லையோ, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்காச்சும் நகர்ந்துக்கிட்டே தான் இருந்தீங்க. ஒரு கூட்டம் செட்டில் ஆகும், அப்புறம் அடுத்த கூட்டம் அங்கே வந்து நகரும். ஏன்னா சாப்பாடு இங்கே கம்மியாக தானே இருக்கும். அப்போ அடுத்த இடத்துக்கு தேவை. அப்போ 100 பேர் இந்த இடத்துக்கு தான், அவ்வளோதான் மிருகம் இருக்குன்னா, இப்போ வேட்டைக்கு எல்லாத்துக்கும் இருக்குன்னா இன்னும் இடத்துக்கு தான், இப்படி தான் நகர்ந்து போகிறீங்க. இதுக்கும் உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் மூவ் ஆகணும்னா எந்த திசையில் போகிறேன்னு தெரியல, ஃபஸ்ட்டு திசை தெரியணும். ஓகே புரியுது. ஒரு கைடன்ஸ் மாதிரி தேவைப்படும். ஏங்க நீங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் டுவர்ட்ஸ் நார்த்து போகிறீங்களா, ஈஸ்ட்டு போகிறீங்களா, வெஸ்ட்டு, இன்றைக்கி உங்களுக்கு கூகுள் மேப் போட்டு போகிறீங்க. அப்படி இல்லைன்னா பொதுவாக என்ன சொல்லுவீங்க, எந்த டைரக்ஷனில்? ஆமாம், எந்த டைரக்ஷன் போகணும், ரைட் எடுக்கணுமா லெஃப்ட் எடுக்கணுமான்னு முன்னாடி கேட்டு எப்படி போயிடுவோம். அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஊருக்கு போகிறப்பெல்லாம் எப்படி யோசிப்பீங்க? ஒரு 30 வருஷத்துக்கு கூகுள் மேப்பில் இல்லாத காலத்துலலாம் இந்த இப்படியே நேராக போய் ரைட்டில் திரும்புங்க, லெஃப்ட்டில் திரும்புங்க சிட்டியில் சொல்லுவாங்க. அப்போயே அந்த கால சினிமாவில் பார்த்தீங்கன்னா தெற்கால போப்பா வடக்கால திரும்பான்பாங்க. அப்போ திசை, தெற்க இது வடக்கு இது, இந்த இருக்கிற இடத்துலேருந்து எந்த திசை பக்கம் நான் போகிறேன். ஏன்னா நான் போயிட்டேன், எனக்கு சரியில்லைன்னா திரும்பி இந்த இடத்துக்கு வரணும்ல. அப்போ இந்த திசையை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? வானத்தை பார்த்து. கரெக்ட். திசைக்கும் வானியலுக்கும், இது திசைக்கும் வானம் முக்கியம். பிரைட்டஸ்ட் ஸ்டார்ஸ் எல்லா நாளும் ஸ்டார் ஒரே இடத்துல தான் இருக்குது, விச் இஸ் மூவிங். ஆனால் அப்படியே போயிட்டு வரும் ரைட்டா. அப்போ ஆனால் நிலா ரைஸ் ஆகிறது நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரே சைடில் தான் ரைஸ் ஆகும். ஓகே. நிலா இறங்குறது ஆப்போசிட் சைடில் இறங்கும். சூரியனும் நிலா எந்த சைடில் ரைஸ் ஆச்சோ அந்த சைடில் தான் ரைஸ் ஆகும், அதே சைடில் தான் இறங்குது. அப்போ இது ரெண்டும் காமன். நார்த்து சவுத்தை விட முக்கியமானது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. நார்த்து சவுத்து வந்து நம்ம ட்ரேடு ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வருது. கடல் வாயேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் நார்த்து முக்கியம். அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் சூரிய உதயமும் அஸ்தமனம் தான், சந்திர உதயமும் அஸ்தமனம் தான், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அந்த டைரக்ஷனில் தான் நம்ம மூவ் ஆக ஆரம்பிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவை. அடுத்து வானியல் குறிக்கிறது தேவை. எப்போ மழை வரும் மழை வராதுன்ட்டு. ஏன்னா வானத்தில் இருக்கக்கூடிய நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் மழை. இப்போ சொல்கிறாங்கல்ல கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு, கார்த்திகை மழை வரும்னு எப்படி சொல்கிறீங்க? அந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்போம். இந்த டைமில் இது நடக்கணுன்றது நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. அவ்வளவே. அன்னைக்கும் ஒரு இடத்துல இருந்த சமூகம் இந்த மாதத்தில் வந்து நிறைய மிருகம் இப்போ நகர ஆரம்பிக்கும். அப்போ இந்த மிருகம் நகரும் போதெல்லாம் வானத்தில் இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதை கவனிச்சிருப்பானா? அப்போ மிருகங்களோட இடப்பெயர்வை வச்சு தான் மனுஷனோட இடப்பெயர்வும் இருந்துச்சு. மிருகங்கள் நகரும்போது அவனும் நகர்ந்தான். ரெண்டாவது வந்து விவசாய பயிர்களுக்காக ஒரு இடத்துல இப்போ இந்த இடத்துல வந்து மாங்காய் நிறையா விளையுது அப்படின்னா இங்கேருந்து மாங்காய் சீசன் வந்து ஒரு 2-3 மாதம் தான். அடுத்து நான் இங்கே நகரணும்ல இன்னொரு இதுக்கு. அப்போ அதுக்காகவும் நகர்ந்தான். இப்போ சீசன்ஸை கவனிக்க ஆரம்பித்தான், எந்தெந்த சீசனில் எங்கெங்கே கிடைக்கும். இது மனுஷன் மட்டும் இல்லை, யானைகளும் பண்ணும், குரங்குகளும் பண்ணும். எல்லா மிருகத்துக்குமே இந்த அறிவு இருக்கும். தான் இருக்கக்கூடிய காட்டில் எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும், அது எந்தெந்த சீசனில் விளையும், எப்பெல்லாம் கிடைக்குங்கிறது எல்லா மிருகத்துக்குமான பேசிக்கான சென்ஸு நாலேஜ். மனுஷன் அதுலேருந்து ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா.
அவன் வானத்தை இப்போ ஒரு யானையும் நிறைய தூரம் நடக்கும். இப்போ அங்கேயே செட்டில் ஆகுமாங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறது இருக்குது. சிங்கம் புலியும் பண்ணுது. இப்போது இந்த தடோபால மாயாங்கிற டைகரஸோட பையன் சூர்யா அதெல்லாம் வந்து 200 கிலோமீட்டர் தள்ளி மகாராஷ்டிராலேருந்து மத்திய பிரதேஷ்க்கு போயிடுச்சு. அங்கே போய் ஒரு கிங்டமை வந்து உருவாக்குது. இந்த மாதிரி வந்து இடம் பற்றாக்குறை இல்லாமல் நகர்றது வேறு, பட் இன்டென்ஷனல் மூவிங்கிறது வேறு. ஸோ இன்டென்ஷனல் மூவிங் முதல்ல பண்ண ஆரம்பிச்சது மனுஷன் தான். கூட்டமாக இங்கே இருந்து இன்னொரு இடத்துல போய் உட்கார்றது, செட்டில் டவுன் பண்ணுறது, அந்த இடத்த தனக்கு ஏற்ற மாதிரி ஆக்குறது. இது எல்லாத்துக்குமே அவனுக்கு எது தேவைப்பட்டுச்சு? வானியலும் வானமும் தேவைப்பட்டுச்சு. அதில் ட்ரேட் வாயேஜிங்க்கும் முன்னாடி நம்ம ஹண்டர் கேதரஸாக இருக்கும்போது நம்ம கவனிக்க ஆரம்பித்த மிக சில நட்சத்திரங்களில் முக்கியமான நட்சத்திரம் இது. ஓகே, சரிங்களா? அதாவது இந்த இந்த வடக்கு தெற்குக்கு முன்னாடியே சரி ஓகே, நம்ம ட்ரேட் வாயேஜிங் போகும்போது தான் வடக்கு தெற்குங்கிறது மார்க் பண்ணுறோம். மனுஷனோட நகர்வுகளுக்கே முக்கியமான ஸ்டாராக குறிக்கப்படுறது வந்து சுவாதி. இயர்லி ஸ்டார்ஸில் ஒரு முக்கியமான ஸ்டார் இது சுவாதி. அந்த சப்தரிஷி மண்டலம், பேர் கான்ஸ்டலேஷன்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி வாயேஜிங்க்கு முன்னாடியே மனுஷன் வந்து கவனிக்க ஆரம்பித்த ஸ்டார்ஸ் நிலத்தில் இருந்து. ஏன்னா ரொம்ப பிரைட் ஸ்டார்ஸ் இது. சுவாதினா வந்து வானத்தை வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டான கான்ஸ்டலேஷன், ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கான்ஸ்டலேஷன். பிரைட் கான்ஸ்டலேஷன் ஏன் சொல்லணும்னா ரொம்ப ஈஸியாக வெறுங்கண்ணில் ரொம்ப எளிமையாக பார்க்கக்கூடிய கான்ஸ்டலேஷன்ஸ். அந்த எளிமையாக பார்க்கக்கூடிய எல்லா கான்ஸ்டலேஷனுமே மனுஷனோட ஆதியிலிருந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு கதையாவோ ஏதாவோ பண்ணிக்கிட்டே தான் வரான். சுவாதி நட்சத்திரம் வந்து ஏதோ ஏதோ ஒரு கான்ஸ்டலேஷனில் இருக்குது, அப்படி தானே? ஆமாம், எல்லா நட்சத்திரங்களுமே ஏதோ ஒரு கான்ஸ்டலேஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம், கான்ஸ்டலேஷனுங்கிறது வந்து நட்சத்திரங்களோட கூட்டமைப்பு, கூட்டமாக சேர்ந்தா ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி. அது ஓகே. ஸோ இப்போ இந்த சுவாதிக்கு அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு பேர் வைக்கிறீங்கன்னா இப்போ மிருகசிரேஷன் ஏன் பேர் வைக்கிறாங்க? அந்த நட்சத்திரத்தோட மிருகம் மாதிரி இருக்காது, அந்த நட்சத்திரத்தோட கதை. ஓகே, கதை வந்து மிருகத்தோட, அந்த மானோட கழுத்து வெட்டப்படும். சிரேஷம்னா சிறைச்சேதம், சிரேஷம் கழுத்து அறுபடுறது. ஸோ கழுத்து மட்டும். அது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மான் மாதிரி இப்படி வி ஷேப்பில் இருக்கும். நட்சத்திரம் பார்க்கறதுக்கு அதான், அதனால அதை வந்து மான் தலைன்னு அதை சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கதை எழுதுவாங்க. பிரம்மா வந்து தான் பெத்த பொண்ணு மேலேயே ஆசைப்பட்டார், அதனால் சிவபெருமான் வந்து கழுத்தை வெட்டினார் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கதை இருக்குது. இப்படி ஒன்றுக்கும் ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த சுவாதி அப்படிங்கிறத மிருகசிரேஷத்துக்கு அந்த பேருக்கு ஒரு கதை காரணம் இருக்கிற மாதிரி சுவாதிக்கு என்ன அர்த்தம்? சுவாதிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, சுபம், நல்ல விஷயம், ப்ராஸ்பரஸ் ஆகிறது, அதோட அர்த்தம். அதுதான் சமஸ்கிருதோட அதுதான் அர்த்தம். இந்த சுவாதிங்கிறது வந்து இந்த நேமோட ஆரிஜின் எடுத்து போனீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை முதல்ல எப்படி சொல்லப்படுதுன்னா சுவாதின்னு இல்லை. ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் நமக்கு அது எப்படி ஆகுதுன்னா சூப்பா. இன்னைக்கு கூட சுபகாரியம்னு எப்படி சொல்கிறீங்கல்ல, சுப அப்படின்னா நல்ல நல்ல. சுவாதிங்க அதே மீனிங் தான், நல்ல, ப்ராஸ்பரஸ், வளமையான. சூப்பாங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் ஆஃப் தி ஸ்டார். இன்னொரு விஷயம் என்னென்னா நரசிம்மரை சொல்கிறோம்ல, இயர்லியஸ்ட்டு டேட்டுக்கு 40,000 வருஷத்துக்கு கொண்டு போகுது. அந்த மாதிரி மனித வரலாற்றில் முதல்ல நமக்கு ரெக்கார்டு கிடைக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் இதாகுது. மனிதனுக்கும் எனக்கும் இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ண செய்யக்கூடிய ஸ்டாராக. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது இந்த சூப்பாங்கிறது பாபிலோனியன் வேர்டு. இந்த பாபிலோனியன் வேர்டில் இந்த சூப்பா நட்சத்திரத்துக்கு அவன் அப்பயே நட்சத்திரமாகவும் கும்பிட்றான், கடவுள் எண்ணில்னு ஒரு தெய்வத்தை வச்சும் கும்பிட்றான். அதே நட்சத்திரத்தை வச்சு தான் கும்பிட்றான். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டார் அன்னைக்கு இந்த தெய்வத்தை கொண்டாடுறோம்ல, அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் அந்த நட்சத்திரம் வந்தால் கொண்டாடப்பட்ட தெய்வம் வந்து எண்ணில். எண்ணில்ங்கிறது வந்து லேசப்பட்ட இடம் கிடையாது. பாபிலோனியன் பேந்தோமில் இப்போ நம்ம 33 கோடி தேவர்களில் வந்து முக்கியமானவர் 3 பேரும் சொல்லுவோம், பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு சொல்லுவோம். அங்கே அந்த மாதிரி 3 ட்ரைனிட்டிலாம் இல்லை, சிங்கிள் டைட்டி தான். இந்த பேந்தோம் லீடர் அவர் எண்ணில். அவருக்கு விழா எடுக்கப்பட்ட நட்சத்திரமாக சொல்லப்படுறது சூப்பா. ஓகே ஓகே. ஸோ இந்த சூப்பாவும் சுவாதியும் எப்படி ஒன்றுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மாடர்ன் கான்ஸ்டலேஷன், க்ரீக் கான்ஸ்டலேஷன்லேருந்து கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ இது எந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ளே இருக்குன்னா அதுதான் இது. நீங்கள் பூடிஸ் கான்ஸ்டலேஷனுக்குள்ளே வருது. நார்தர்ன் சைடில் வானத்தோட வடக்கு பக்கமாக நம்ம பார்க்கலாம். 4th பிரைட்டஸ்ட் ஸ்டார் இது. ஸோ இது பார்க்க எப்படி கான்ஸ்டலேஷன். ஆமாம், சுவாதின்றது இதில் கடைசியா ஆர்க்டரஸ் இந்த லாஸ்ட்டாக இங்கே இருக்கு இல்லைங்களா இது. ஸோ இந்த மொத்தமாக இது எல்லாம் சேர்ந்தது தான் பூடிஸ்ங்கிறது.
ஓகே 1 2 3 4 5 6 இருக்குதா. ஸோ இந்த பூடிஸ் கான்ஸ்டலேஷனில் பிரைட்டஸ்ட் ஸ்டார் வந்து என்னது 7 இருக்குன்னு நினைக்கிறேன். 3 6 7 இன்னும் நிறையவே இருக்கும். இந்த வானத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், ஒரு இது பறக்கிற மாதிரி. ஆமாம், நிறைய இருக்குது, கரெக்ட். ஓகே, ஸோ பிரைட்டஸ்ட் ஸ்டார் வந்து ஆக்டரஸ். இதுதான் சூப்பா. இதை தான் நம்ம இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், கீழேருந்து இப்படி வளர்ந்த மாதிரி இருக்குது. இது அதனால தான் வந்து நம்ம ஆளுங்க வந்து நெருப்போட கம்பேர் பண்ணுவாங்க. சுவாதினா நம்ம ஆளுங்க எப்படி சொல்லுவாங்கன்னா நெருப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து இவங்க கிரீஸு எஜிப்சியன்ஸில் வந்து கோரலோட மரத்தோட வேரில் வந்து செடி மரம் கரெக்ட், செடி ஒரு தரைக்கு மேலே கூட குட்டியாக வளர்ந்த செடி இருக்கும்ல. ஸோ இது இட் வாஸ் எப்பயுமே க்ரோத்தை, ப்ராஸ்பரிட்டியும் க்ரோத்தையும் வளர்ச்சியும் குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக தான் ஆதி காலத்துலேருந்தே குறிக்கப்படுது. இந்த கோரல் ஷேப் வேணும்னா அந்த இங்கே இருக்கும், எக்ஸாக்டாக அதுதான் கோரல் தான். அது கோரல் இன் கோரல் ஷேப், சுவாதி ஷேப்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த படத்தை இந்த டாட்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வாங்க. ஓகே, இது வந்து ரொம்ப லேட்டராக வரையப்பட்டது தான். கிரீஸ் கான்ஸ்டலேஷனை பேஸ் பண்ணி வரையப்படுது. இதுதான் பூடிஸ் கான்ஸ்டலேஷனை கிரேக்கர்கள் எப்படி வரைவாங்கன்னா இப்படி தான் வரைவாங்க. நாயோட ஹண்டர், ஆமாம், ஒரு ஹண்டர் வித் டாக்ஸு இப்படி தான் வருவாங்க. இங்கே ஆக்ரஸ் வந்து அவன் முட்டி நீலில் இருக்கு, அவன் முழங்களில் இருக்கக்கூடியது. ஓகே, ஹண்டர் மட்டும் கிடையாது, கையில் இன்னும் என்ன வச்சுருக்கான், ஸ்பியர், அந்த வேட்டையாடுற ஒரு அது வேலு. அந்த கையில் நாயோட இன்னும் வச்சுருக்கானே களை எடுக்கிறது, கதிர் அருவா, கதிர் அறுக்கிற அருவா. அதான் ஃபார்மிங் ரிலேட்டடான ஒரு ஹண்டிங் அண்ட் ஃபார்மிங். வேட்டை நாய் வேல்கம்பு எதுக்கு உங்களுக்கு? வேட்டை நாய் வந்து மிருகத்தை சுற்றி நின்று சூழ, வேல்கம்பு அந்த மிருகத்தை குத்தி உங்களுக்கு எடுக்க. ஹண்டிங் அது ஃபார்மிங், ரைட். இதுதான் உங்களுக்கு இயர்லி. நீங்கள் வந்து ஹண்டிங் அண்ட் ஃபார்மிங்னா வந்து உங்களுக்கு இந்த பல்ராமருக்கு பேசணும் பார்த்தீங்களா, ஏன் ஏற்கலப்பையை காட்டலைன்னா இவன் இன்னும் விவசாயத்தை ஆர்கனைஸ்டாக பண்ண ஆரம்பிக்க, நிலத்தை சீர்படுத்தி விவசாயம் இப்போ டிரான்சிஷன் ஆகிறான். அந்த நிலத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய வெள்ளாமே அறுத்துக்கிறான். இப்போ ஒரு இடத்துல சோளக்காடு இருக்குன்னா, இப்போ சோளம் இருக்குன்னா, இவன் மனுஷன் போய் அறுத்துட்டான்னா அந்த விதை உதிர்ந்து மறுபடியும் அங்கேருந்து சோளம் தான் முளைக்கும். அப்போ அடுத்த வருஷம் அவன் இங்கே வரப்போ அங்கே சோளம் இருக்கும். ஒரு நடலை அங்கே விளைஞ்சதை அறுவடை மட்டும் பண்ணி எடுத்துக்கிறான். அப்படித்தானே ஆரம்பத்தில். ஆமாம், எடுத்தவனே தெரியாது இது விதைக்க முடியும், விதைய போட்டால் முளைக்கும்ன்றது. இது சாப்பிட்றதா இல்லையாங்கிறதே நீங்கள் ஆராய்ச்சி முதல்ல ஒரு ஆய்வு பண்ணியிருப்பீங்கல்ல. அப்புறமா இதை ரெகுலர் கன்சம்ஷன் பண்ண முடியுமா, டெய்லி தேவைக்கு போதுமா, விஷம் இல்லையா, இது சின்ன ப்ராசஸ் இல்லை, பெரிய ப்ராசஸ் இது. அப்போ இது வந்து என் கூட்டத்தோட உணவு தேவைக்கு இங்கே வந்தேன்னா ஒரு 6 மாதம். ஏன் இப்போ ஃப்ளெமிங்கோ வருது இல்லை கூட்டமாக வந்து, ஏன் வருஷத்தில் ஒரு தடவை வருது பழவேற்காடில், ஏன் வருது சம்மரில்? அப்போ தான் அந்த பேக் வாட்டர்ஸ் கம்மியாக இருக்கும், அதுக்கு தேவையான சிறு உயிர்கள் நிறையா இருக்கும். முடிஞ்சோடனே இங்கேருந்து வேறு இடத்துக்கு பறந்து போகுதுல்ல, அங்கே ஏன் போகுது, அங்கே அப்போ சம்மராக இருக்கும். இங்கே கிடைச்ச இதே பொருள் அங்கே அப்போ கிடைக்கும், கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்போ அங்கே வேறையாக இருக்கும், ரைட். அவங்க அந்த ஃப்ளெமிங்கோஸ்க்கு தெரியுதுல்ல, அதே தான் இவன் பண்ணான். சோளம் இங்கே கிடச்சினா இங்கே போய் அறுத்தான். அப்போ அறுக்கிறதுக்கு அது மிச்ச நேரத்தில் வேட்டை போகணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ்னு சொல்கிறோம். கேதரிங் கரெக்ட். ஸோ இது அக்ரிகல்ச்சரில் கேதரிங், ரைட். ரொம்ப ஏர்லி. அப்போ இருந்தே அவனோட தொடர்பில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது? சுவாதி. ஏன்னா அது வடக்கு வானத்தில் ரொம்ப பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு ஸ்டாராக இருந்துச்சு. ஸோ தே ஹேவ் யூஸ் தட் டு சின்ஸ் ஏஜஸ். ஆரம்பத்துலேருந்து அவனுடைய ரெஃபரன்ஸுக்கான ஸ்டாரை அவன் எதுக்கு யூஸ் பண்ணாங்கிறது தெரியாது, ஆனால் ரெஃபரன்ஸுக்கான ஸ்டாராக யூஸ் பண்ணியிருக்கான். அந்த ரெஃபரன்ஸுக்கான ஸ்டார் எங்கே வரைக்கும் போகுதுன்னா அவனை வந்து சிக்கிள் அண்டு ஸ்பேரோட காட்டுற அளவுக்கு போகுது. அப்போ இருந்து ரெஃபரன்ஸில் இருக்காங்கிறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து உலகம் ஃபுல்லாக இது சும்மா ஒரு பேருக்கு இருக்கட்டுமே ஒரு 4-5 போட்டு வச்சுருக்குது. இது இல்லாமல் மாயன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன்னு சொல்லி நீங்கள் ஒரு 100 எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இவ்வளோ லிங்க்டு கனெக்ட்ஸ் வந்து வேறு எந்த ஸ்டாருக்கும் கிடையாது. பிளைடியஸுக்கு கூட கிடையாது. பிளைடியஸ் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு கூட இவ்வளோ கனெக்ஷன் கிடையாது. பூமியிலேருந்து பக்கத்தில் இருக்க நட்சத்திரமே அதுதான். வெறும் 444 லைட் இயர்ஸ் தான்.
4,000 லைட் இயர்ஸ் தான். 4,04,40,000 லைட் இயர்ஸ் அதுதான் க்ளோசஸ்ட்டு. அப்போ நீங்கள் க்ளோசஸ்ட்னா என்ன, அப்சர்வேஷன் அதிகமாக இருந்திருக்கணும். ஆனா அதுக்குமே இவ்வளோ கதை கிடையாது, இவ்வளோ கதை கிடையாது. எல்லா இடத்துலையும் அரபிக் கல்ச்சரில் வந்துருக்குது. அவங்க யூஸ் பண்ணி எல்லாமே அந்த பாசிட்டிவான ஒரு எஸ் கரெக்ட். அரபிக் சைட்லேயுமே வந்து த அப்லிஃப்டிங் ஒன்ஸ் தான், உங்களை உயர்வாக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அது எல்லாத்துலேயுமே. அக்ராஸ் த கல்ச்சர்ஸ் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி சம்திங் விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் க்ரோத். உங்களோட உயர்வுக்காக சொல்லப்பட்ட ஒரு நட்சத்திரமாக தான் சுவாதி இல்லை சூப்பா எல்லா இடத்துலையுமே குறிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அதான் சு ஆதி கிரேட் கோயர் ஆர் வெரி குட். சுபம் சு ஆதி அதுதான். ஓகே நெக்ஸ்ட் வாங்க. இதுதான் எண்ணில் ஆமாம். இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள். இவர் ரொம்ப முக்கியமான கடவுள். சுவாதியோட லிங்க், அதாவது இவருக்கான திருவிழா இந்த நட்சத்திரத்தை சுபா அதுதான் கொண்டாடப்பட்டிருக்கு. இவர் 1800 பிசி, இன்னையிலேருந்து 3800 வருஷத்துக்கு முன்னாடி வழிபாட்டில் இருந்த ஒரு தெய்வம். இந்த தெய்வத்தை வந்து அவங்க எப்படி கொண்டாடுவாங்கன்னா, என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, ஆய் நீ, ஆய்னா வானம், நீ அப்படிங்கிறது வந்து பூமி. இந்த ரெண்டு தெய்வம் வானத்துக்கும் பூமிக்கும் நடந்த அந்த கல்யாணம் நம்ம தான். சிவனும் பார்வதியும் கல்யாணம் பண்ணி இங்கே வந்து பாண்டிய நாட்டில் முருகன் பிறந்தாருன்னு சொல்லுவாங்கல்ல. பார்வதி படம் எடுத்து போகிறாங்க, இந்த கதை இருக்குல்ல. அதே மாதிரி வானத்துக்கும் பூமிக்குமான ஆய்க்கும் நீக்குமான இதில் பிறந்தவர் தான் எண்ணில். ஹூ இஸ் த பில்லர் பிட்வீன் த ஸ்கை அண்ட் த இது, வானத்துக்கும் பூமிக்குமான பில்லர் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் அந்த சுவாதியோட இமேஜ் பார்த்தீங்களா, கீழே இருந்து இப்படி மேலே போகும். ஓகே, ஸோ இன்டர்பிரேஷன் என்னென்னா, சுவாதி நட்சத்திரமே கீழேருந்து மேலே இப்படி போய் சேர்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த பில்லருக்கான அதை எக்ஸாம்பிளாக எடுத்து எண்ணில் கொண்டாடிருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு இன்டர்பிரேஷன் உண்டு. ஹூ இஸ் அ பில்லர், ஒரு அரசர். அரசர் எப்பவுமே நம்ம ஊர்லேயுமே வந்து என்ன செய்வோம், கடவுளோட கம்பேர். ஏன்னா இவரை காட்டுறது எப்படி காட்டுவாங்கன்னா, நார்மலாக ஒரு ஹியூமன் மாதிரி. இயர்லி கார்ட்ஸில் பெரும்பாலும் இப்படி தான் காட்டப்படுவாங்க, ரெண்டு கையோட. சுவாதி அதாவது சூப்பர் ஸ்டாரில் கொண்டாடப்படுவார். இவர் எதுக்கு வழிபட பண்ணிட்டார்னா, விண்ட் ஏர் எர்த் அண்ட் ஸ்ட்ராம்ஸ். விண்ட் ஏர் எர்த்து ஓகே, மூணு புரியும். ஸ்ட்ராம் அப்படின்னா புயலோட புயல், காத்து. காத்து புயல். காத்து புயல் என்ன, வாயேஜ் காத்து புயல் உங்களுக்கு எங்கே வருது, கடலுக்கு தான் முக்கியம். ஓ ஓகே, கடலுக்கு தான் முக்கியம். ஸோ நம்ம என்ன பேச ஆரம்பித்தோம், நம்ம முன்னாடி வீடியோ, ஆமாம் இல்லை இந்த வீடியோவில் தான் சொன்னேன். இயர்லி ரெஃபரன்ஸில் இருந்து, அதாவது ஹண்டர் கேதரராக இருக்கும்போது இருந்து அந்த நட்சத்திரம் வந்து ரெஃபரன்ஸில் இருக்கிறனால தான் கிரீஸ் மித்தாலஜிஸ் எல்லாமே, கிரீஸ் எஜிப்சியன்ஸ் எல்லாமே அதுக்கு கேதரிங்கான அந்த கதிரருவா கொடுக்குறாங்க. அவங்க எஜிப்சியன்ஸ் எப்படி காமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு கோதுமை இருக்கிற அருவா மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் நீளமாக காமிப்பாங்க, அப்படி காட்டுவாங்க. இங்கே அதே நட்சத்திரத்தில் வணங்கப்படுற கடவுளோட ஸ்ட்ராம்ஸும் சேருது. சரி, விண்டு ஏர் எர்த்து, நிலம் காற்று, அதீதமான காற்று. விண்டுங்கன்னா என்ன, இப்போ தென்றல்னாலும் சரி தான், இது மூணுமே நிலம் சம்மந்தப்பட்டது, விவசாயத்துக்கானது. ஸ்ட்ராம் அப்படிங்கிறது வந்து நிலத்துக்கானது இல்லை, நீருக்கானது, கடலில். புயல் அங்கே தான் உருவாகி. ஓகே, ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், சுபாங்க நட்சத்திரம் அந்த ஸ்டாரு மனுஷன் நிலத்தில் இருக்கும்போது இருந்தும் வணங்கப்பட்டிருக்கு, நட்சத்திரமாகவே வணங்கப்பட்டிருக்கு. அடுத்து அவன் வந்து அந்த கடவுள் உருவம் கொடுத்து வழிபட ஆரம்பிக்கும் போது அவன் வாயேஜிங்க ஆரம்பிச்சிடறான். 1800 பிசிலாம் நீங்கள் வந்து ட்ரேட் ரூட்லாம் இருக்குது. இந்தியாவிலேருந்து நீங்கள் சவுத்துலேருந்து நீங்கள் ஈஜிப்டுக்கு, மெசபோடோமியாவுக்கு, இது பாபிலோனியன் சிவிலைசேஷன் தான். பாபிலோனுக்கெலாம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போ உங்களோட வாயேஜிங் ஆரம்பிச்சிருச்சு. வாயேஜிங் ஆரம்பிக்கும் போதும் அதே அந்த மூல தெய்வமாக, நிலத்துக்கான மூல தெய்வமாக இருந்தது அந்த சுபா ஸ்டார் வழிபாடு உருவம் எடுத்து எண்ணில் வழிபாடாக மாறுது. இங்கே நான் இதை எப்படி கனெக்ட் பண்ணேன்னா, நீங்கள் நிலத்துக்கு இருந்தவங்களும் வழிபடுறாங்க, அந்த ஸ்டார் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, கடல்ல அடிகளுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. நான் வாசுதேவ கிருஷ்ணருக்கும் சம்கிருஷ்ணருக்கும் லிங்க் பண்ணுறேன். பண்ணலாமான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லிங்க் தோணுது. பண்ண முடியும். ஏன்னா நரசிம்மர், சுவாதி, இந்த கேரக்டர் ரெண்டாக உடைச்சிங்கன்னா வந்து சம்ரக்ஷனா, செகண்ட் ஆஃப் ஸ்ட்ராமா சேர்த்திங்கன்னா வந்து அது கிருஷ்ணராகவும் கிருஷ்ணரா சொல்லலாம். ஒரு தெய்வத்தை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா
2 குவாலிட்டியுமே அவருக்கு இருக்குது. ரெண்டையுமே அவர் செய்கிறார். சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேர்த்து செய்கிறார். பட் இவரோட விழா கொண்டாடப்பட்டது சுவாதி. சுவாதியில. ஸோ திஸ் இஸ் எகெயின் கிரீஸ்காரன் வந்து எப்படி காமிச்சான், ஆர்கஸ்னு ஒரு ராஜா, ஆர்கஸ்னு ஸ்டாரை வந்து நான் வேட்டை நாயை பிடிச்சிட்டு போகிற மாதிரி காமிச்சான். கிரீக். ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆமா, இது வந்து முன்னொரு வே ஆஃப் நார்வேடியன் இன்ட்ரப்ஷன். நார்வேல வந்தவங்க செஞ்சவங்கலாம், அதாவது இதே படம் அவங்ககிட்ட கிடையாது, ஆனால் அங்கே அந்த மார்க்கிங்ஸ் இருக்கும்ல, அது எப்படி சொல்லப்பட்டது செய்யப்படும் அப்படி பார்த்தீங்கன்னா ஷெப்பர்டு மாதிரி இந்த இங்கே இருக்கிறது தான் ஆக்டர்ஸ். ஓகே ரைட். இந்த ஸ்டாரை நீங்கள் இந்த உருவத்தோட நீங்கள் வரைய முடியும் அப்படின்னா நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணோன்னா நீங்கள் சொல்ல சம்ரக்ஷனோட கம்பேர் பண்ணலாம். அதான், ஏன்னா அது சிமிலராக இந்த ஏற்கலப்பையை வச்சு தான் அவருன்னு ஐடென்டிஃபை பண்ணது, பலராமர்னு சொல்லக்கூடிய அந்த சம்கர்ஷ்ணா. அதில் இங்கே சம்ரக்ஷனாவுக்கு புல்லும் கொடுத்துருப்பாங்க. ஏற்கலப்பை மட்டும் இல்லை, புல் விவசாயத்துக்கான கடவுள் அப்படிங்கிறது, விவசாயத்துக்கானது அப்படின்னு குறிப்பிடுற மாதிரி. ஓகே, இந்த கேரக்டரோடைய மீனிங்குமே அதான் நான் படித்தேன். ஆர்கஸ்ன்றவர் வந்து அந்த அக்ரிகல்ச்சருக்கு மக்களை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கேரக்டர். எஸ், அந்த மித்தாலஜிக்கல் கதைப்படி இவர் தான் வந்து ஃபார்மிங்கை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. ஹீ இஸ் த ஒன் ஹூ இன்வென்டட். அந்த ஸ்டோரி நீங்கள் படிச்சிங்கன்னா இவர் எப்படி பிறந்தாருங்கிற ஸ்டோரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்டோரி படிச்சிங்கன்னா நம்ம ஊர் இந்திரன் கதையோட மேட்ச் அவுட் ஆகும். அந்த கௌதமர் அகலிகை, அவங்க கௌதம் மகரிஷிக்கும் அகலிகையும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரொம்ப அழகானவங்க. இந்திரன் அவங்க மேலே ஆசைப்பட்டு கௌதம மகரிஷி மாதிரியே வேஷம் போட்டு மார்வேஷத்தில் வந்து அதில் வந்து அந்த கதை அப்படியே முடிஞ்சு போயிடும், சாபம் போகிற மாதிரி போகும். இங்கே வந்து என்னென்னா இந்திரனுக்கு பதிலாக ஜிஎஸும் இந்திரனும் ஈக்குவல். இவரும் தண்டர் போல்ட்டு தான் ஜிஎஸ் வந்து இவங்க அம்மா கலிஸ்டோ, அந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியனில் வருவாங்கள்ல, கலிஸ்டோ மேலே ஆசைப்பட்டு ஜிஎஸ் வந்து கலிஸ்டோவோட ஹஸ்பண்ட் மாதிரி, இவங்க அப்பா மாதிரி வந்து இம்ப்ரெக்னெண்ட்டே பண்ணிட்டு போயிடுவார். அதில் பிறந்த குழந்தை. அப்புறமா வந்து இந்திரனை இவரை காப்பாற்றுறது செய்கிறது வைக்கிறதெல்லாம் போகும். தென் ஹீ வில் கிவ் ஸ்பெஷல் பவர்ஸ். அதில் ஒன்று அதுதான் விவசாயமாக இருக்கும். அதில் கல்லா மாறுவாங்க, இதில் வந்து இவங்க கரடியாக மாற்றிடுவாங்கன்னு இந்த கதையில் வரும். இவரோட எதிரி ஒருத்தனை அந்த அகலிகைக்கு இருக்காது, அவங்க அம்மாவுக்கு கிடையாது. அது இவங்க சித்தப்பாவை தான் இருப்பான். ஓகே, என்னென்னா இவரை பலி கொடுக்க ட்ரை பண்ணுவான் அவன். அப்போ இந்திரன் வந்து தான் பையனை காப்பாற்றி இவன் சித்தப்பாக்காரன் அவனை வேற உல்ஃபாக மாற்றிடுவார். இல்லை, இவங்க அம்மாவுமே கரடி. ஏன்னா இதில் என்ன வரும் அப்படின்னா, இந்த ஆர்கஸ் வந்து மொத்த கதையும் இப்போ சொல்லி முடிச்சது. அதுக்கப்புறமா எக்ஸ்பிளேஷன் போனால் அது பேர் கான்ஸ்டலேஷனை வந்து இது பேசும்போது பண்ணலாம், கனெக்ட் பண்ணுறதுக்காகவா. நான் பேர் கான்ஸ்டலேஷனை வந்து நம்ம கேஸா மைனதுக்கு வச்சுருந்தேன். சரி, ஓகே, திருப்பி அந்த கதையை டீட்டெயிலாக சொல்லுவீங்கல்ல எப்படி இருந்தாலும். இப்போ அவர் வேர் உல்ஃப், சித்தப்பா வேர் உல்ஃபாக மாறிடுவார். அவங்க அம்மா வந்து பேராக இருக்கும். அப்புறமா வேர் உல்ஃபும் பேரும் சண்டை போட போகிறப்ப ஜிஎஸ் வந்து காப்பாற்றுற மாதிரி முடியும் அந்த கதை. ஓகே, ஸோ அந்த பேர் கான்ஸ்டலேஷனை வந்து இவர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பார். அவங்க அம்மாவை இவங்க காப்பாற்றுறதுக்காக இவர் பின்னாடியே நிற்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த கதையில் சொல்லுவாங்க. இந்த கதையை நீங்கள் வந்து வானத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அஸ்ஸா மேஜருக்கு மேலே தான் நீங்கள் சுவாதியை பார்ப்பீங்க. they will be very close பார்க்கும்போது. ஸோ அந்த ரெண்டு இதுக்கும் ஒரு கதை செய்யப்படுது. ஸோ அந்த அர்சா மேஜரை அவங்க எப்படி வரைவாங்க, கிரீஸ் எப்படி வரைவாங்கன்னா கரடி மாதிரி வரைவாங்க, பேர் மாதிரி வரைவாங்க. நம்ம அதுக்கு வந்து உருவமே கொடுக்கல. நம்ம அது சப்தரிஷி மண்டலம்ன்றோம். 7 ரிஷிகள் இருக்காங்கல்ல, இது பிக் டிப்பரு, அர்சா மேஜரு, பேர் கான்ஸ்டலேஷனு, இது எல்லாமே ஒன்று தான் குறிக்குது. ஒவ்வொரு கல்ச்சரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அது ஏன் கரடியாக ஆச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு கதை வேணும்ல. ஸோ அதில் கதை எப்படி போகும், ஒருத்தர் வேர் உல்ஃப் ஆயிடுவார், கரடி ஆயிரும், கரடியும் வேர் உல்ஃபும் சண்டை போடுவாங்க, கண்ணு முன்னாடி சண்டை போடுவாங்க. அப்போ இவர் போய் அந்த வேர் உல்ஃபை கொண்டுட்டு அவங்க அம்மாவை காப்பாற்றுவார். அதுதான் கதை. அதனால இவர் வந்து அந்த அர்சா மேஜருக்கு பக்கத்துலேயே எப்பயுமே காப்பாற்றிக்கிட்டே நிற்கிறாரு, ப்ரொடெக்டர் மாதிரி இருக்காரு. வானத்தில் பார்த்தீங்கன்னாலும் அது அப்படி தான் இருக்கும். ஸோ எஸ், ஸோ ஃபார்மிங்க்கான காடாக சொல்லப்படுறவர் அங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கஸ் சூப்பாங்கிற ஸ்டாராக இருக்குது சுவாதி. ஓகே, நம்ம ஊரில் அதுக்கு சொல்லப்பட்டது யார்?
பலராமர் தான் விவசாயத்துக்கானதா ரக்ஷனர் சம்ரக்ஷனர். சம்ரக்ஷணன் அர்த்தம் ரக்ஷானா ப்ரொடெக்டர், அவ்வளோதான். ஸோ சம்ரக்ஷனர்னா ஹூ இஸ் அ ப்ரொடெக்டர். அவரை தான் சொல்ல போகிறாங்க. இவர் எப்படி ஸோ விவசாயத்துக்கான கடவுள்னா ஆக்சுவலாக யாராக வந்திருக்கணும்? பல்ராமராக தான் இருக்கணும். இந்த பல்ராமர்லேருந்து நரசிம்மராக எப்படி மிஸ்கன்செப்ஷன் ஆகிருக்கும், இல்லைன்னா எப்படி மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அடுத்து இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது அந்த சேஞ்ச். இது நம்ம போனதுலேயுமே பார்த்துருப்போம். இதில் நம்ம லாஸ்ட் டைம் இப்போ போன வீடியோவில் பேசும்போது சில இடத்துலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயாச்சு. பல்ராமர் கையில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு சேவல் கொடி மாதிரி இருக்கு, கருடச்சேவல். நான் அந்த பரிபாடல் பேசும்போது சொன்னேன்ல, அந்த பரிபாடல் வேணால் பல்ராமரை தனியாக எடுத்து பேசும்போது போட்டு பேசலாம். அந்த அதில் நாஞ்சில் கொடி, கருடச்சேவல் கொடி. கருடச்சேவல்னால் என்னங்க? ஆம்பளை கழுகு. ஓ சரி. சேவல்னா ஆண், அவ்வளோதான். ஸோ அதுவும் நாஞ்சில்னு சொல்லக்கூடிய பனைமரம், பனைக்கொடி, இது ரெண்டும் உடையவன் தான் வழி ஒன்று வரும். ஸோ கருடங்கிறது அவர் கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? பலராமருக்கு. அந்த அவர் கையில் வச்சுருக்காரு பாருங்க. கிருஷ்ணர் கையில் என்ன இருக்குது? இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு சங்கு மாதிரி ஒன்று இருக்கா? சங்கு இருக்குது, அவ்வளோதான். கத்தியும் இதுவும் எங்கே நரசிம்மருக்கு போயிடுச்சு. சக்கரமும் கத்தியும் நரசிம்மருக்கு போய் இது மிச்சதெல்லாம் வந்து அவங்களோட பசங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்டையர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சேஞ்ச் ஆகிறது நம்மளால் பார்த்துக்க முடியுது. ஓகே. எக்ஸாக்டாக அவங்க என்ன யோசிச்சு எதுக்காக இதை மாற்றினாங்கிறது தெரியாது. பட் த ரோல்ஸ் ஹேட் பின் கம்ப்ளீட்லி ஷிஃப்டட். சக்கரம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், கத்திங்கிறது வந்து நீங்கள் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கலாம். சக்கரத்தை வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? ட்ரேடு. இந்த சங்கு நீங்கள் வந்து லாங் வாயேஜிங் கிடையாது, ஃபிஷ்ஷிங்கு, XYZ அதோடு நிப்பாட்டிங்க. இது வந்து ட்ரேடு. ஆர்மியும் ட்ரேடையும் யார் கண்ட்ரோல் பண்ணுவான்? கவர்மெண்ட், அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து தான் அந்த ஷிஃப்ட்டு நடக்குது. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து அரசோடமை, நிலங்கிறது வந்து அரசோடமையிலேருந்து நகரப்பட்டு அரசன் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸையும் ட்ரேடில் வரக்கூடிய ரெவன்யூவும் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது. அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை வேறு இதுக்கு பார்க்குறது. இந்த இது வந்து யோசிச்சிங்கன்னா 4வது நூற்றாண்டுக்கு அப்புறமா பெருமதங்கள் ஏன் தோன்றுச்சு? சைவம் வைணவம்லாம் அந்த பெருமதங்கள் மூலமாக ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி கோவில் கட்டினாங்க, அந்த கோவில் மூலியமாக எப்படி நிலங்கள் நிர்மாணிக்கப்பட்டுச்சு, ஹவு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேப்பன்ட் அப்படின்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுன்னா அந்த ஐடியாலஜி ஆஃப் பிரேக்கிங் இட், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை ரிலீஜியன் ஸ்ட்ரக்சர் பார்க்கட்டும். ஒரு கோவில் அமைப்பு, கோவில் எதுக்கு கட்டினாங்கன்னு நினைக்கிறீங்க? சாமி கும்பிட்றதுக்கா? அது வேர் ஹவுஸு. அவ்வளோ பெரிய காரிடோர்ஸ் எதுக்கு? அது கவர்மெண்ட் ஆஃபீஸ் கம் ஸ்டோரேஜ். ஓகே. அரசு அலுவல்கள் அங்கே தான் செயல்படும். சண்டைன்னா கதவை மூடிக்குவாங்க. வால்ஸ் எவ்வளோ பெரிய வால்ஸ் இருக்கு ஒன்று. உங்களுக்கு சாப்பாடு இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா கிரானரி பார்க்கலாம். பழைய கோயில் நிறைய கோயிலில் கிரானரி பார்க்கலாம். எப்பயுமே இருந்துச்சு. மக்கள் வந்து வரிங்கிறத எப்படி கொடுத்தாங்க அந்த காலத்தில்? பொருளாக விளைச்சலை தான் கொடுத்தாங்க. தெய்வத்து மேலே வச்சு அதை நீங்கள் சொல்லும்போது இன்னும் பயந்தீங்க. உங்கள் நிலத்துக்கு 100 மூட்டைக்கு 10 மூட்டை வரின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம மாதிரி வச்சுக்கோங்க. மார்ச் 31க்குள்ளே கட்டுன்னு கவர்மெண்ட் கத்துது இல்லை. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. வரி வந்து கோவிலுக்கு தான் நீங்கள் கோவிலில் தான் வந்து ஒப்படைக்கிறீங்க. அதனால தெய்வத்துக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாச்சு. நீ என்கிட்ட கொடுக்கலப்பா, நீ அங்கே தான் கொடுக்குறேன்றது. மக்கள் இன்றைக்கும் ஓட்டு போடுறது காசு வாங்கும்போது சாமி மேலே சத்தியம் பண்ணு பயப்படுறாங்கல்ல. அப்போ அந்த காலத்துலேயே பயந்துருப்பார்ல. ஸோ அப்படி தான் ஆச்சு. ஸோ லேண்டை வந்து ஒரு ரிலீஜியன்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி போகுது. அரசன் வந்து நிலத்தோட பிரச்சனை டேக்ஸ் மட்டும் அதுலேருந்து வாங்கிட்டு அவன் என்ன பண்ண வார் ஆர்மியை பார்க்குறான். எக்ஸ்பான்ஷன் பற்றி நம்ம பேசணும்ல இதுக்கு முன்னாடி. அதை பார்க்குறான், ட்ரேடை பார்க்குறான். ரெண்டுமே ஒன்று தான். இது ரெண்டும் தான் எக்ஸ்பான்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதான் செய்கிறோம். லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் அன்னைக்கு பண்ணுது, பப்ளிக் வந்துருச்சு. அது அவனுக்கு நிலம்ட்டு அரசு ஏதோ ரெண்டையும் பார்க்குது. ட்ரேட் அண்ட் காமர்ஸை பார்த்துக்குது, டிஃபென்ஸை பார்த்துக்குது. இந்த ஒரு கையில் கத்தி, இன்னொரு கையில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ பேசிக்கலி இதிலிருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நான் மாறிட்டேன்றதோட சிம்பாலிசம். சம்ரக்ஷனாங்கிற பேரே இப்போ நரசிம்மருக்கு தான் சரியாக இருக்கும். சம்ரக்ஷனானா என்ன? த ப்ரொடெக்டர், ரைட்? சி when you are a protector when you are farming. நீங்கள் வந்து நிலத்தை நீங்கள் வந்து ஒரு குடியானவனாக இருக்கீங்க. உங்களோட தேவையே வந்து என்னவா இருக்குது அப்படின்னா உங்களோட கூட்டத்துக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தா போதும்.
கொஞ்சம் பேசிக் டிஃபென்ஸ். நீங்கள் 20 பேர் இருக்கீங்க, பக்கத்து கூட்டத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் அடிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் தான் சம்ரக்ஷனா. எங்கே நீங்கள் சாப்பாடை கரெக்டாக கொண்டு போய் காட்டுறீங்களோ உங்கள் கூட்டத்துக்கு நீங்கள் தான் ரட்சகர். அப்புறம் கூட்டம் பெருசாகுது, பொருட்கள் செய்கிறீங்க, அதை விற்க ஆரம்பிக்கிறீங்க, ரைட். புதுசாக உள்ளே வருது, வேறு அலையன்சஸ் மூலயமா. இப்போ அவன் வந்து சண்டை போட ஆரம்பிக்கும் போது உங்களால் இதை மட்டும் பண்ண முடியாதுல்ல. யூ ஹாவ் டு கோ அவுட் அண்ட் மேக் அலையன்சஸ், ரைட். அப்போ உணவை தேடிட்டு இருந்த சம்ரக்ஷனா, உணவை தேடுற சம்ரக்ஷனா இப்போ இல்லை. உங்களை காப்பாற்றுற சம்ரக்ஷனா, உணவை தேடுறது தனி வேலையாகிடுது. அதான். ஸோ லேண்டை தனியாக வச்சுட்டு சம்ரக்ஷனான்ற ரோலே வந்து மாறுது. கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா கடவுளை புரிஞ்சிடலாம். உங்கள் எவல்யூஷன் தான் இது எல்லாத்துக்குமான காரணம். உங்கள் இப்போ நான் சொல்கிறது, as man evolved, gods also evolvedன்ற. ஆமாம், நீங்கள் கூட்டம் பெருசாகுதுல்ல. நீங்கள் கடவுளோட அர்த்தமே உங்களுக்கு மாறி இல்லை. சம்ரக்ஷனாங்கிற பேரில் உங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஹண்டிங் அந்த கேதரிங் சம்ரக்ஷனா சூப்பாகனா கரெக்டு. ஆமாம். இன்னைக்கு நீங்கள் எப்படி அதை சொல்லுவீங்க? இன்னைக்கும் நீங்கள் நரசிம்மருக்கு இதுதான் கரெக்டு. இப்போ மேட்ச் ஆகுது சூப்பா சுவாதின்றது கரெக்ட். இன்னைக்கும் நரசிம்மர் தான் கரெக்டாக இருக்கும். ஹூ பிரிங்ஸ் யூ ப்ராஸ்பரிட்டி? கவர்மெண்ட், ரைட். ரைட். த கிங். எக்கானமியை பார்த்துக்கிறதுன்ற மாதிரி சொல்லலாமா? எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது அவங்க தானேங்க. இப்போ நீங்கள் அதாவது நீங்கள் வெதர் யூ ஹேவ் நீங்கள் யூ மே ஹேவ் எனி ஒப்பீனியன்ஸ். உங்களோட சமமாக சுதந்திரம் வாங்கினா மற்ற தேசங்களையும் பாருங்கள். பாகிஸ்தான் எடுத்துங்க, ஸ்ரீலங்காவை எடுத்துங்க, நம்ம கூட இண்டிபெண்டன்ஸ் வாங்கினா அவ்வளோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எடுத்துங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களால் வந்து இவ்வளோ கனெக்டடாக இருக்க முடியுது உலகத்தோட, உங்களால் நிம்மதியாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியுது, ஒன் வே ஆர் அதர் வே, இவ்வளோ பேச முடியுது, முதல்ல இவ்வளோ பேச முடியுது, இவ்வளோ எக்ஸ்பிரசிவாக இருக்க முடியுது, இது எல்லாம் செய்ய முடியுது அப்படின்னா ஹூ இஸ் கிவிங் யூ திஸ்? தி சிஸ்டம். தி சிஸ்டம் இஸ் மேனேஜ்ட் பை கவர்மெண்ட், ரைட். அரசு தானே. அப்போ அதுக்கு எந்த முகமாக இருக்க வேண்டிய அவசியம்? மனுஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒன்று தானே, சிங்க முகம். நீங்கள் அங்கே கான்செப்சுவலி அது கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இது இவங்களுமே ஐக்னோகிராஃபிக்கலுமே நம்ம பேசுகிற கான்செப்ட் அவங்க போக போக அவங்களே மாற்றலாம். சம்ரக்ஷனாவை கொண்டு வந்து நரசிம்ம சிங்கத்தோட கம்பேர் பண்ண அவங்களே போட ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வாங்க, 5th century கிருஷ்ணா ஒரு பக்கம் என்ன இருக்குது, சிங்கம் இருக்குது, இந்த பக்கம் வராகம் இருக்குது. இதை வந்து நான் இந்த தசாவதாரத்தில் வச்சதும் சொல்லலாம். பட் இது ஏன் தசாவதாரத்தை வச்சு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் கதையில் மட்டுமே தெரிஞ்சவங்க அதை சொல்லுவாங்க. வைஷ்ணவசத்தில் நிறைய இப்போ தமிழ் சைவத்தில் தமிழ் சைவம், காஷ்மீர் சைவம்ன்றது ரெண்டும் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி வைஷ்ணவத்துலேயுமே நம்ம கல்ட்டு, சவுத்து கல்ட்டு தனி, காஷ்மீரி கல்ட்டுன்னு ஒன்று அது தனி. ஸோ அதில் எப்படி சிவனுக்கு வந்து 5 முகம்னு சொல்கிறோமோ, ஈசானியம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜிதம்னு 5 முகம் 5 குணம்னு சொல்கிறோமோ, இவருக்கு விஷ்ணுவுக்கு வந்து 4 முகம் 4 கேரக்டர்ஸ் அப்படின்னு வரும். இந்த 4 முகமாக விஷ்ணுவோட 4 முகமாக யாரை சொல்லுவாங்கன்னா, 4 கேரக்டர்ஸாக யாரை சொல்லுவாங்கன்னா, இதுக்கு லிட்ரேச்சரும் தனியாக இருக்குது, இதுக்கு ஒர்க் ஃபார்ம்ஸ் தனித்தனியாக இருக்குது. இப்படி பாகவத புராணம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இதெல்லாம் தனி. எப்படி யாரை சொல்லுவாங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வசுதேவர். அந்த விஷ்ணு ஹீரோஸை கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து விஷ்ணு ஹீரோஸை வச்சு தான் அவங்க தான். சிங்கம் வந்து சம்ரக்ஷனா, போர் வந்து பிரத்யும்னா. பிரத்யும்னா யாரு? கிருஷ்ணனோட பையன். சம்ரக்ஷனா கிருஷ்ணாவோட அண்ணன். இது இல்லாமல் 4வது முகமாக பின்பக்கம் அனிருத்தரை காட்டுவாங்க. ஸோ மொத்தம் 4 முகம். ஸோ அனிருத்தர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கோவக்காரராக காட்டுவாங்க. அதுக்கு அர்த்தமும் அதுதான். அனிருத்துங்கிறதுக்கு மீனிங் ஹூ இஸ் ஆங்க்ரி ஆல்வேஸ், அன்ஸ்டாப்பபிள் ஆர். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க அந்த இமேஜ். இந்த அருக்கு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் தட் 4 முகங்கள் 4 அம்சமாக விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோட ஒரே விஷ்ணுக்கு 4 முகம் கொடுத்து பண்ணுறது. ஒரு பக்கம் சிம்மம், ஒரு பக்கம் வராகம், பின்பக்கம் பார்த்திங்கன்னா கோபமாக இருக்கக்கூடிய ஒரு முகம். ஸோ இந்த ஐக்னோகிராஃபிக்கு தே ஹேவ் கிவன் நேம்ஸ். இதுக்கு கதை இருக்குது. அதில் ஒன்று, இந்த சிங்கமம் வந்து சம்ரக்ஷனர், வராகம் வந்து பிரத்யும்னர், அவர் பின்னாடி இருக்கிறவங்க வந்து அனிருத்தர், முன்னாடி இருக்கிறது வந்து வசுதேவர்.
ஓகே. ஸோ ஐக்கனோகிராஃபிக்கலையுமே நீங்க அதுல சொன்னீங்கல்ல அண்ணன் தம்பி சுபத்ரை ஆட் பண்ண ஒரு கல்ட் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதுல இதுவும் ஒண்ணா லேட்டர் பீரியட்ல வருது விஷ்ணுவா. கரெக்ட். பட் பல்ராமா ரீப்ளேஸ் டு பி எஸ் நரசிம்மா, சம்ருக்ஷனா ரீப்ளேஸ் டு பி நரசிம்மா வந்து லாஜிக்கலாகவும் இருந்துச்சு இருக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலுமே மோஸ்ட் லாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காட்ஸில் வந்து இது ஒன்று. ஓகே. இந்த ரோல்ல இருந்து அவன் இந்த ரோலுக்கு பெரிய வித்தியாசமே இல்லை. ஆரம்பத்துலேருந்து அவர் பேர் சம்ரக்ஷனா தான், விச் மீன்ஸ் த ப்ரொடக்டர். ஹூ ப்ரொடெக்ட்ஸ் தான் சேஞ்ச் ஆகுது. அந்த ரோல்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ரொடக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஒரு ஃபார்மரா ஹண்டர் அண்ட் கேதரா இருக்கும்போது உங்களோட தேவை அவ்வளவுதான். ஃபார்மரா இருக்கும்போது ஒரு தேவை ஒன்று இருக்குது, அப்புறம் வணிகம் வரும்போது உங்களோட தேவை கம்ப்ளீட்டாக மாறுது. இன்னைக்கு நம்ம இருக்க அதே உலகம் தான். குளோபலைசேஷனுக்கு முன்னாடி இந்த தாட் ப்ராசஸ் ஒன்று, நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா, நம்ம தாட் ப்ராசஸ் ஒன்று, நமக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் இருக்குது, அது ஒரு பயங்கர ராக்கெட் ஸ்பீடர் ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதே தான். வென் யூ ஓப்பன் அப் த ட்ரேட் இஸ் ஓப்பன் அப் அப்படிங்கும்போது ஐடியாஸ் ஃப்ளோ ஆகும்போது லாஜிக்ஸ் எல்லாமே மாறுது. ஓகே. இது வந்து ஓகே. ஸோ இது வந்து ஹவு தட் காட் தட் ஸ்டார் சுவாதி சூப்பா அப்படிங்கிறது வந்து ட்ராவல் ஆகி கடைசியில் நரசிம்மரா எவால்வ் ஆகி கடைசியில் நரசிம்மர்ன்ற ஒரு பல்ராமரா ரொம்ப வருஷமாக ட்ராவல் ஆகி என்லில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு. யோசிச்சு பாருங்கள், என்லிலுக்கு நமக்கு ரெக்கார்டடாக என்லில் ஆரம்பிக்குது, மெசபொட்டோமியாவில் தான். சரி, நரசிம்ம வழிபாடு 40,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அது மனுஷன் சிங்கத்தை வழிபடுறது 40,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டாரோட கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்கு நமக்கு கிடைக்கிற ரெக்கார்டு வந்து நமக்கு, ஏன்னா வானத்தை பார்த்து குறியீடுகளில் எந்தெந்த ஸ்டாரை குறிச்சாங்கிறதுக்கு 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்டு இருக்குது. ஸ்டார்ஸை குறிச்சான் அப்போ 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ராக் ஆட்லாம் இருக்குது. ஓகே. இன் பர்டிகுலராக இதை இத்தனை வருஷத்துலேருந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரெக்கார்டு இவர்கிட்ட ஆரம்பிக்குது. என்லில் குறிப்பில் தான் ஆரம்பிக்குது. என்லிலுக்கு வந்து சுபாவில் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாடினாங்க. அப்போ சுபா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுவாதியில் தான் வந்து நிற்கிறாரு. ஸோ வித் தேட் அண்டர்ஸ்டாண்டிங் இது நம்ம மக்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம். ஸோ இந்த திருவாதிரை சுவாதி சதயம் இது 3 வந்து ஒரே பேட்டர்ன். நம்ம பேசணும்ல, அப்பா தாத்தா அப்பா பையன் அப்படிதான் அது வரும். அப்போ அந்த ஜென்மத்தாரைக்கு சம்பத்து தாரை என்ன, பணம் கொடுக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரமும் அதுக்கு சம்பத்து. விச் மீன்ஸ் அந்த ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லியிருந்தீங்களா, சம்பத்துனா பணம் மட்டும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னீங்க. கரெக்ட். என்ன விதமான வளமா வேணா இருக்கலாம். கரெக்ட். ஏன்னா அந்த வீடியோல ஸ்டார் பத்தின இந்த இன்னைக்கு நான் வந்து இந்த கொஸ்டினை ஹரிப்பிரியா மாதிரி போட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லி கொடுத்தது தான் இது. அதான் சொல்றேன், ரோல் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ சம்பத்து. பூசம் மனுஷன் முத்திரட்டாதி வந்து விபத்து, விச் மீன்ஸ் ஆக்சிடென்ட்ஸ். கேன் பி ஸ்வீட் ஆர் இட் கேன் பி அன்எக்ஸ்பெக்டட், சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். ஆயிலையும் கேட்ட ரேவதி வந்து சேமத்தாரை. எதுக்கு? சுவாதிக்கு. நீங்கள் சுவாதியும் ஆயிலையும் அடுத்தடுத்த ஸ்டார். ஓகே. பின்னாடியே தான் இருக்கும், வானத்துலேருந்து அதுக்கு பின்னாடியே ஓடும். ஆயிலையும் கேட்ட ரேவதி. இகெயின் அஸ்வினி, இது அவங்க வாசிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேமதாரைனா சொன்னதான். பிரக்யோகத்தாரைங்கிறது அதுதான், விச் டீல்ஸ் வித் யுவர் சோல். ஓ காட். சுவாதிக்கு மகம் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது மகம். சுவாதியோட சோல் அப்படின்னா என்ன, அதோட ட்ராவலில் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சுவாதி நீங்கள் உருவமாக பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் உருவமாக பார்த்தீங்கன்னா நரசிம்மரோட சோல் வந்து சுவாதின்னு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஆல்வேஸ் பாடி சோல் ட்ராவலில் நீங்கள் மகத்தில் சுவாதியில் இருக்கவங்க மகத்தில் பண்ணுற எல்லாமே அவங்களுடைய சோலை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அஸ்வினி மகம் மூலம் 3மே. பரணி பூரம் பூரம்னா சாதகத்தார, விச் சப்போர்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ஸ் எல்லா விதத்திலும். ஆமா, அதாவது இதுக்கான என்னெல்லாம் மீனிங்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஸ்டார்ஸ் பத்தி பண்ணியிருக்கிற வீடியோவை பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும் என்னென்ன மீனிங் மேட்ச் ஆகுது அப்படின்றது. சொகிருத்தி உத்திரம் உத்திராடம் வந்து வதை, விச் மீன்ஸ் ஷேப் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது எல்லாமே. ரோஹிணி ஹஸ்தம் திருமணம் வந்து மைத்திராரி ஃப்ரெண்டு. மிருக சிரீசன் சித்திரை அவிட்ட வந்து அதிமைத்திரத்தாரி பாடி கார்டு. ஓகே. இந்த ஸோ இப்போ சுவாதியில் இருக்கிறவங்க, விச் மீன்ஸ் சுவாதி நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டார்ஸில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாரை தாரை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட் அப்படின்னா இதுதான் தாரை யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சுவாதியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்களை ஷேப் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஷேப் பண்ணக்கூடிய விஷயம் எப்போ உங்களுக்கு தேவைப்படும், ஒரு விஷயத்தை புதுசாக நீங்கள் கற்றுக்க ஆசைப்பட்றீங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் முன்னேறணும்னு நினைக்கும் போது புதுசாக கற்றுக்க ஆசைப்பட்றீங்க, யூ ஆர் ரெடி டு
புட் யூ எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் இட் அப்படின்னா எல்லாமே என்ன செய்வாங்க, கம்ஃபர்டபுளா இருக்கிறது சாதா தாரையில் ஸ்டார்ட் பண்ணு, இல்லைன்னா வந்து சாதா தாரையில் தான், இல்லைன்னா மைத்தாரையோ அதிமைத்திய தாரையோ அதை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்பவுமே வதை தாரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங். நான் வந்து ஒரு கோர்ஸ் புதுசாக ஜாயின் படிக்கலாம்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து புதுசாக ஒரு விஷயத்த வந்து நான் ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரெயின் ஆகிக்கலான்னு இருக்கேன், இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறேன் அப்படின்னா தி பெஸ்ட் திங் டு டூ இஸ், சுவாதியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன கிருத்திகை உத்திராடாமல் கிருத்திகை நட்சத்திரத்துக்கான ஷேப் என்ன விளக்கு. ஸோ விளக்கை பார்க்குறதோ போடுறதோ செய்கிறது, அது வந்து இட் வில் ஹெல்ப் யூ மோர். இல்லை, எனக்கு ஒரு ப்ராவப் தான் ஞாபகம் வந்தது. அடி உதவுறா மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்றதான். அதான் வதைத்தாரையில் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா அடித்து கற்றுக்குவீங்கன்ற மாதிரி. சத்தியமாக உதவ மாட்டாங்க. நிஜமாகவே அப்படி தாங்க அது வேலை பார்க்கும். இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு அதுக்காக நான் தொழில் பண்ணுறேன், தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நான் தொழிலில் கற்றுக்கிறதுக்கு வயதாங்க, அது எப்போ அது உங்கள் பைத்தியக்காரத்தனம். நான் தெளிவாக தான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று கற்றுக்க ஆசைப்படுறீங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் ஸ்கோப் ஃபார் லேர்னிங், அந்த ஃப்ரீடம் இருக்கிற இடங்கள்ல கரெக்ட் உங்களை கொண்டு போய் ரொம்ப டவுன்ல தள்ளாம, ஆமாம், ஒரு லேர்னிங் பிளே கிரவுண்ட் மாதிரி உங்களை எமோஷனலாக உடைக்காத ஒரு இதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். வதையை அதுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணணும். பிஸ்னஸ் மாதிரி பண்ண போகிறீங்க செய்கிறீங்க அப்படின்னா, பிஸ்னஸ்ங்கிறது என்னது, டு கெட் ப்ராஸ்பரிட்டி. அது எப்பயுமே நீங்கள் வந்து மிச்சம் எதுவுமே கிடையாது, சம்பத்தில் மட்டும்தான். அந்த டேவில் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், பட் யூ மோர் திங்ஸ் டுவர்ட்ஸ் சம்பத்து. இப்போ புனர்பூசம், சுவாதிக்கு புனர்பூசம்னா என்ன, நீங்கள் வில் அம்ப பார்க்குறது, ராமர் சிம்பலிசம் எல்லாம் இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுங்கள். ஆமாம், ராமர் கோயிலுக்கு அடிக்கடி போகிறது, இல்லை ராமர் ஃபோட்டோவை அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் பார்க்குறது, வானத்தில் புனர்பூசத்தை பார்க்குறது. புனர்பூசம்னா ஈஸியாக கண்ணில் தெரியும், மூன் நிலாக்கு பக்கத்தில் இருக்கிறது தானே. புனர்பூசம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை, அது அன்னைக்கு தான் புனர்பூசம் நிலாக்கு பக்கத்தில் இருக்கும். மித்த நாள்லேயே பார்த்தா தெரியும் கேஸ்டர் அண்ட் போலக்ஸ் அப்படின்ட்டு. ஓரியானுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும், ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி வரும். ஓகே, ஸோ சேமத்தாரைன்னா என்ன, சேமம்னா என்ன, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு. இப்போ வந்து கல்யாணம், இந்த கல்யாணம்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து வெளியே வீட்டு விட்டு வெளியே போகாத, காப்பு கட்டணும், செய்யணும், வைக்கணும், நல்ல நாள் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போகாத, செய்ய, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கேன் பிக்அப் சேமத்தாரை. பாம்பு ஃபோட்டோ பார்க்குறது, சுவாதிக்கு கண்ணில் பாம்பு தெரியுது, பாம்பு வருது அப்படின்னா வந்து அவங்க நல்ல விஷயம் தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஆயிலையும் அவங்களுக்கு என்ன சேமமா இருக்க போறீங்க. டெஃபினட்டாக அது ஏன் உறுதியாக நல்ல விஷயம்னு சொல்கிறேன் அப்படின்னா வந்து உங்களை சிரிக்க வைக்கிற, சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கும். மனசு ஃபுல்லாக சந்தோஷப்படுங்க, சேமமாக இருப்பான்னு சொல்ல அர்த்தம் அதுதான். அந்த ஸோ குதிரை அடிக்கடி பார்க்குறது, அஸ்வினிங்கிறது குதிரை, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சோல்ஃபுல் ஆக்டிவிட்டி. அது எதுவாக வேணா இருக்கலாம் இல்லையா, வேணா இருக்கலாம். அதை இன்டியூஸ் பண்ணும் உங்களை. நீங்கள் பார்த்தோன்னா நான் சோல் ட்ராவல்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு போகும். கரெக்ட். நான் வந்து இப்போ டெய்லி குதிரை ஃபோட்டோவை பார்த்துட்டே குதிரை ஓட்டினா வந்து என்லைட்மெண்ட் ஆயிடுவேனா, இல்லை, அது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை நோக்கின பயணத்துக்கு உங்களை தள்ளும். ஒருத்தர் ட்ரெயின் ஏறுற மாதிரி தான். கரெக்ட். அந்த ட்ரெயினில் விரும்பி நீங்கள் ஏறுறீங்க, அவ்வளோதான். அந்த வேடிக்கை பார்க்காம பிளாட்ஃபார்ம்லேயும் ட்ரெயின்குள்ளே ஏறிட்டீங்க. அந்த மூடை செட் பண்ணுறது தான் இது. நீங்கள் அதை நீங்கள் சொன்னீங்களே போன வீடியோவில், எஃபர்ட்டே போட வேணாமான்னா, எஃபர்ட்டே வேண்டாம், டிபி மாற்றி மட்டும் மொபைல் வச்சு பார்க்க ஆரம்பிங்க. ஆனால் இது நான் ஒரு நாள் பண்ண 2 நாள் பண்ணல, இட்ஸ் அ ப்ராசஸ். அப்சர்வும் பண்ணணும் என்ன நடக்குதுன்ட்டு. டேக்கன் ஃபார் கிராண்டடாக அதை பண்ண முடியாது. இது ஒரு ப்ராசஸ். முதல்ல நீங்கள் கமிட்டடாக இருக்கீங்களான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணோம். சும்மா இல்லையே, எவ்வளோ வருஷம் ட்ராவலில் இருக்காங்க எல்லாருமே செய்யும். கரெக்டு. நம்ம இப்போதான் வந்திருக்கோம். இல்லை, அது நான் அப்படி சொல்ல மாட்டேன், இந்த உருவத்தில் சொல்கிறேன். இப்போ இருக்கிற மனசோடையும் உடலோடையும் இப்போ தானே இங்கே தானே இருக்கோம் நம்ம. ஸோ அது கரெக்டு தான். நம்ம மாதிரி நிறைய பேரை பார்த்து டீலிங் வித் த which is in existence in sages, known history, unknown historyல இருந்து. ஸோ அதுதான். இப்போ நீங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவனம் வந்து மைத்தாரி ஃப்ரெண்டு, ரோஹிணிக்கு வந்து நல்ல சப்போர்ட் சிஸ்டம் வந்து இது மயிலிறகா, பயங்கரமான சப்போர்ட் சிஸ்டம், அது நல்ல சப்போர்ட் சிஸ்டம். எனக்கு வந்து சம்பத்து ரோஹிணி ரொம்ப ஸ்கூல் சைன்அப்ஸ்லாம் பெண்டிங்கில் நிற்கிது, பைசா வர வேண்டியதான் பெண்டிங்கில் இருக்குன்னா தூக்கிடுவேன், எடுத்துகிட்டு கிட்டார் வாசிக்கவே தடவிடையே உட்காந்துருப்பேன், கழமூடி யோசிக்கிட்டே. அதுதான் ரோஹிணி. கிருஷ்ணர்லும் கூட சொல்லுவாங்க இல்லையா, கிருஷ்ணருக்கு சொல்லுவோம். நான் இந்த தாரையை ராவா ஷேப்ஸில் பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல். சிம்பிள். ஆமாம். இப்போ
ஒரு தெய்வமாக பார்த்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த உருவம் குவாலிட்டிஸோட மட்டும்தான் இல்லை, அந்த உருவம் மட்டும் தான் சப்கான்ஷியஸ்லி அந்த முழு உருவத்தை நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க. சுவாதினா நரசிம்மர் நீங்கள் ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நரசிம்மரை பார்க்கும்போது தான் சுவாதியாக தெரியும். ஒரு கோரல், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய கோரல்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷேப்பில் இருக்க எல்லாமே உங்களை வந்து சப்கான்ஷியஸ் சுவாதியை தூண்டிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சிருச்சு. ரைட். ரொம்ப ஈஸியான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸை பார்க்கறது தான், உருவத்தை பார்க்கறது இல்லை. ஷேப்ஸ் நல்லா கூட தெரியும். அதனால தான் இப்போ தாரனா ரெஃப்ளெக்ஷன். ஓகே ஓகே. இப்போ இந்த நரசிம்மருக்கு பின்னாடி ஒரு எந்திரம் இருக்குல்ல, அது என்ன எந்திரம்? மகாலட்சுமி. இது நரசிம்மருக்கு பின்னாடி ஏன் மகாலட்சுமி எந்திரம்? ஏன் மகாலட்சுமி எந்திரம் நரசிம்மருக்கு பின்னாடி? சும்மா ஜஸ்ட் கிவ் மீ a wild guess. இவரோட ஷேடோ மகாலட்சுமி எந்திரத்து மேலே விழுகணும். ஏன்? ஆக்சுவலாக வந்து லக்ஷ்மி நெஞ்சில் வைப்பாங்கல்ல, லக்ஷ்மினா 8 லக்ஷ்மி சொல்லுவாங்க. என்னென்ன தனம், தானியம், வீரம், இது எல்லாமே குணத்தை. வீரலட்சுமினா என்ன? உங்கள் குணத்தை, எனக்கு தைரியம் வரணுங்கிறது தான். தனம்னா என்ன? காசு. தானியம்னா வளம், ஃபுட் ஐட்டம்ஸ். இது எல்லாமே, இது எல்லா விஷயமுமே விச் இஸ் கன்சிஸ்டட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங். நிலமும் நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களும். எக்ஸப்ட் வீரத்தை தவிர, வீரம் ஒன்று தான் கேரக்டர். மிச்சம் எல்லா லக்ஷ்மி, வித்யா, ஞானம், இது 2. இதை தவிர மிச்சம் எல்லாமே நிலம் சார்ந்ததாக இருக்கும். நிலத்தில் தான் ப்ரொடியூசர் வச்சு நிலம் சார்ந்த விஷயத்தை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது யார்? சிங்கம், அதான் ராஜா. ஸோ வென் யூ புட் திஸ் ஷேடோ டுவர்ட்ஸ் இட், இந்த நிழலை நீங்கள் கம்ப்ளீட்டாக விழுக வைக்க யூ வில் ஸ்டார்ட் டு கண்ட்ரோல், அட்மையர், அட்ராக்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அது ஏன் சொல்ல வரேன், இது ஒரு சின்ன ட்ரிக்கு. அப்போ நீங்கள் இந்த ஷேப்ஸை கவனிக்க ஆரம்பிக்கும் போது நிழலில் எங்கே நீங்கள் தெரிஞ்சுப்பா அதை கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறது எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆகுது. நம்மளோட உங்கள் சப்கான்ஷியஸ் வந்து கனெக்ட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நம்ம இன்னும் ஸ்கோப் ஜாஸ்தியாக கொடுக்குறோம். நீங்களே கவனிக்கலைனாலும் உங்கள் சப்கான்ஷியஸ் கவனிச்சிடும். இது இந்த கார் கதை தான். ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. பிரெயினில் அது வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கார் ரோட்டில் போனால் டக்கு டக்குன்னு பார்க்குறீங்கல்ல, நீங்களே நினைக்காம இருக்கும், சும்மா பேசிகிட்டு இருப்பீங்க, டப்புன்னு இருப்பீங்க, அந்த வண்டி போவாங்க அதே கலரில். அது எப்படி நடக்குது? நீங்கள் ஒரு இடத்துல இருந்தாலும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களை கேட்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருது. எனக்கு கரெக்டாக சிறுவாபுரி முருகன் துணை தான் எங்கே பார்த்தாலும் வருது. பெரிய ஆள். ஓகே சொல்கிறேன். ஸோ அதை தான் நானும் சொல்ல வரேன். அப்போ நரசிம்மர்னு நீங்கள் சப்கான்ஷியஸ்லி உங்களுக்கு உட்காரும்போது நீங்கள் நரசிம்மரை பார்க்கும்போது மட்டும்தான் சுவாதியோட இதை கேப்சர் பண்ணி சப்கான்ஷியஸ் கேப்சர் பண்ணணும். கரெக்ட். ஸோ கிவ் இட் மோர் ஸ்கோப்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்களே கவனிக்காட்டினா கூட உங்கள் ஆள் மனசு அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் அதை பதிய வைங்க. இது நரசிம்மர் ஒரு ஃபார்ம், இந்த கோரல் 100 ஃபார்ம்னு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ தட் படிங்க. எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியல. we can give you ஒரு அவுட்லைன் தான், ஸ்பார்க். எஸ். அப்போ நீங்கள் அப்படி பார்க்காம அந்த இமேஜை எடுத்து நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கிறது, டிஸ்பிளேல வைக்கிறது, அடிக்கடி நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும், பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும். உங்களால் வந்து அதான் சொல்ல வந்தேன், டுவர்ட்ஸ் தேட் திங் உங்கள் திங்கிங் மாறுறது தெரியும். நாளை காலைல மாறும், கொண்டு வந்து இறக்கணும்லாம் இல்லை, உங்கள் தாட் மாறும், அது கேரண்டி. கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் இட், சீயிங் டுவர்ட்ஸ் இட், உங்கள் தாட்ஸ் அது வந்து மாற்றுது, எண்ணங்களை நிறையவே மாற்றுது. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஃபார் இது. அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணுன்றது தான் மெயினான விஷயம்னு சொல்லுவீங்க. அது ஆமாம் தயார்படுத்துங்க, படுத்திக்கிட்டே இருங்க. எல்லாருமே அட்லீஸ்ட் தடையாவது இருக்காதீங்க, இல்லாமல் இருங்க. செல்ஃப் நமக்கு நாமே சில நேரத்தில் தாட்ஸை ஓப்பன் ஆவீங்க. எங்கள் வீட்டில் எனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்கன்னு இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப பெருசாக இருக்குது உலகம், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 800 கோடி பேர் இருக்கோன்னா மினிமம் 400 கோடி வீடாச்சும் இருக்குது. அதனால் 400 கோடி கான்செப்ட்ஸும் இருக்கும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட். ஓகே ரொம்ப டீட்டெயிலாக வந்து நரசிம்மரில் ஆரம்பித்து சுவாதி நட்சத்திரம் அக்ராஸ் கல்ச்சர்ஸ் எப்படிலாம் அதை பர்சீவ் பண்ணாங்க, எப்படிலாம் அதுக்கு உருவம் கொடுத்தாங்க, மீனிங் அர்த்தங்கள் கொடுத்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ட் ஃபைனலி சுவாதி நட்சத்திரமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாரைகளை எப்படி நீங்கள் தாரைகளோட இன்ஃப்ளூயன்ஸை உங்கள் லைஃப்பில் எப்படி எடுத்துகிட்டு வரலாம், ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் எப்படி எடுத்துகிட்டு வரலாம், அண்ட் அதோட எப்படி கம்யூனிகேட் இன்ட்ராக்ட் பண்ணலான்றது தான் இதில் மெயின் விஷயம். நம்ம எப்போவுமே என்ன வேணால் அதுலேருந்து நம்ம என்ன வாங்கிக்க முடியும்னு மட்டும்தான் நிறையா யோசிக்கிறோம். இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்,
எப்படி நான் எனக்கு எனேபிள் பண்ணிக்கலாம், அது தேவை இருக்குது. கொடுக்காம நீங்கள் வாங்க முடியாது. லெட் மீ கிளியர் ஒன் திங் ஃபர்ஸ்ட். ஓகே, பூமி வந்து அழுத்தத்தை வாங்க மட்டும் இல்லை, அழுத்தத்தை கொடுக்குது. கிவன் டேக். ஸோ நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு கொடுங்க அப்படின்னா நான் என்னத்தை பிரபஞ்சத்துக்கு கொடுத்துக்க முடியுங்கன்னா உங்கள் நேரத்தை கொடுங்க முதல்ல. ஃபஸ்ட்டு அதுதான், அதாவது எல்லாருக்குமே அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. உங்கள் ஒய்ஃபு, கேர்ள் ஃப்ரெண்டு, உங்கள் குழந்த, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சாமி, எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் டைம் தான். when you give it some time, அதுக்கான நேரம் கொஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறமா கமிட்டட் டைம். முதல் டைம்னு சொல்லுவேன். இந்த டைம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையுமே வந்து நாளை காலையில் மாறிட முடியாது, விச் இஸ் இன்க்ளூடிங் மீ. நாளை காலையில் மாற முடியாது. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து பண்ணணும்னு நினைப்போம், 3 நாள் 4 நாள் பண்ணுவோம். அந்த 4 நாளில் ஏதோ ஒரு நாள் நல்லா இருந்துச்சு வச்சுங்களேன், அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ இது வந்து 2-வே பாலிசி தான். நான் இவங்க மேலேயும் பாதி பிளேம் போடுவேன். அவன் தான் ஒரு நாள் விளக்கு போடுறாள், ஏதாவது செய்யலாம் இல்லை அப்படின்ட்டு. சில பேருக்கு முதல் நாளே நடக்குது, சில பேருக்கு 1 மாதம் ஆகுது, டிஃபர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைம், அப்புறம் கமிட்டட் டைம். அந்த கமிட்டட் டைம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் வரும். கனெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி, தே நோ வாட் டு டூ. இப்போ இவரெல்லாம் நான் நினச்சி வாங்கினேன்னா கிடையாது, அவர் தான் வந்து உட்காந்துருக்காரு. இந்த பூ கொண்டு எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணுறவர் தான் நான் சொல்லுவேன். இப்போ சடனாக யாராவது வாங்கிட்டு வராங்க, எடுத்துகிட்டு வராங்க. ஸோ தே நோ ஹவு டு ஆப்ரேட் அப்படின்னா அது ஒரு ஸ்வீட் கனெக்ஷன். பட் அதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தா ஆகும். அதுக்கு கமிட்டட் டைம். கமிட்டட் டைமுக்கு முன்னாடி டைம், அதுக்கு முன்னாடி ஓப்பன் மைண்ட்னஸ். மனசை கொஞ்சம் ஓப்பனாக வச்சு நாளை காலையில் எல்லாமே மாறணுங்கிறது இல்லாமல் மாற வேண்டியது நம்ம தான். நேரத்தை கொடுங்க, அதுக்கான டயத்தை உங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கணும். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் செல்ஃப் சம் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சிச்சுன்னா மிஸ் எல்லாமே புரியும். ஓகே, ஐ திங்க் அதுதான் பெஸ்ட் வே டு எண்ட் திஸ் வீடியோன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன விஷயத்தோட. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக அதோடைய கதைகள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த வீடியோவும் இதுக்கு முன்னாடி வீடியோவும் சுவாதி ரிலேட்டடாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் வர இருக்குது. ஸ்டார் ஸ்டோரிஸ், தாரைகளின் கதைகள் நிறைய பேசலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. நன்றி. சுவாதி நரசிம்மர் பற்றி 2 பேசியிருக்கோம். தேங்க்யூ.